அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் எப்ரமோ அபி எல்லாம் உண்மையும் சொல்லிட்டதுனால போலீஸ் கம்ப்ளைண்ட் டைரெக்டாக கொடுக்குறாங்க. இனிமேல் நம்ம இப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோயேன், அதுதான் தப்பு அபி. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை அது வந்து ரகவுன்றாங்க. இங்கே பாரு, பயப்படாத அபி. பயந்துட்டு இருந்தோம்னா பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால நீ பயப்படாது, நான் தான் இருக்கல அப்படின்ட்டு நேராக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. இது மாதிரி தான் வந்து எல்லா பெண்களுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவனை இப்படியே நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏமா அவன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்துட்டு நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காத இருந்திருக்க பாருமா. இதனால எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை இங்கே சீரழிச்சிட்டு இருக்குன்னு தெரியல. அது தெரிஞ்சதுனால தான் இப்போ நான் வந்திருக்கேன்றாங்க. சரிம்மா கவலைப்படாத, நீ எப்போ கூப்பிட்டாலும் வருவில்லைன்றாங்க. கண்டிப்பாக வரும். அப்புறம் என்னம்மா நீ ஃபீல் பண்ணாதமான்றாங்க. கண்டிப்பாக அந்த ராஸ்கலை கையும் களமாக பிடிச்சி அவனை ஒரு வழி பண்ணிடலான்றாங்க. மறுபடியும் அந்த பாயை ஃபோன் பண்ணுறாங்க. அபிக்கு பயம் ஆயிடுது. சொல்லுன்றாங்க. என்ன நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் நீ போய் உண்மையை சொல்லி வச்சிருக்கியா? அப்போனா கண்டிப்பாக இந்த டைம் நான் விட்டுறது இல்லைன்றாங்க. அந்த பொண்ணுடைய வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன்றாங்க. உடனே ரொம்ப பயந்து போய் அபி இதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, பின்ன நீ பண்ணுறது சரியா இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.